எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா 2023 ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவியாக வெளியான வி ஹேவ் த கோஸ்ட் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். உங்களுக்கு இது நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது, அதுவும் தமிழ்லேயே. படத்தோட எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படத்தில் வர முக்கியமான கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்துலாம். படத்தோட ஹீரோ கெவின், படத்தோட ஹீரோயின் ஜாய், படத்தோட பேய் ஏர்னஸ்ட், அப்புறம் நம்ம ஹீரோட அப்பா அம்மா அண்ணா, இவர்களுடன் டாக்டர் லிசி. இவங்க தான் நம்ம படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட முதல் காட்சியிலே நமக்கு ஒரு வீடை காட்டுறாங்க. அப்போ இந்த வீட்டில் தான் பேய் இருக்குமோன்னு நம்ம நினைக்கும் போதே அது கரெக்டுன்னு நம்புகிற மாதிரி அலறி அடிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு ஒரு ஃபேமிலி வெளியே ஓடி வந்து கார் எடுத்துகிட்டு திரும்பி கூட பார்க்காம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ அந்த வீடு காலியாக இருக்குது. வழக்கம் போல் எல்லா பேய் படங்களில் வர மாதிரி ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி வீடு தேடுறாங்க. இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டை காட்டுறாங்க. ஹீரோட அப்பா அண்ணா அம்மா எல்லாம் போய் வீடை பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் காருக்குள்ளே இருக்கார். ஏன்னா அவர் ஹீரோ இல்லை, இன்ட்ரோ சாங் போடுவாங்கன்னு காரில் வெயிட் பண்ணுறாரு போல். இப்போ ஹீரோட அப்பா போய், அரே பாகல், என்னதான் நம்மளை தமிழில் டப் பண்ணியிருந்தாலும் நாம இங்கிலீஷ் படம், உனக்கு இன்ட்ரோ சாங் போட்டு குரூப் டான்ஸ் எல்லாம் கொடுத்து ஆட சொல்ல மாட்டாங்க, ஒழுங்காக எழுந்து உள்ளவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ அந்த வீட்டுக்கு மேலே இருக்க ஒரு கண்ணாடி ரூமில் ஒரு ஒளி தெரிகிறத ஹீரோ பார்க்குறாரு. மற்றவங்கலாம் வீட்டை சுற்றி பார்க்க நம்ம ஹீரோ போய் பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்க்க போகிறாரு. ஆனால் பேய்க்கு பதிலாக அங்கே அவங்க அண்ணன் தான் இருந்தான். இதை பார்த்த ஹீரோ அப்செட் ஆனாலும் சரி, படம் ஆரம்பித்து 10 நிமிஷம் தானே ஆகுது, அப்புறமா பேயை பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்போ ஹீரோட ஃபேமிலி இந்த வீட்டுக்கு குடி வராங்க. வீட்டில் எல்லா பொருளையும் இறக்கி வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ மட்டும் வீட்டுக்குள்ளே உட்காந்து கிட்டாரை வாசிச்சுன்னு இருக்காரு. ஹீரோட அப்பா, தம்பி நீ இப்போ வெளியே வரணும், ஏன்னா இப்போ ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சொல்ல ஹீரோ போய் ஒரு காலி அட்டை பாக்ஸை தூக்கிட்டு வராரு. அப்போ தன்னோட பக்கத்து வீட்டில் பிபி ஊதுற அனாத்தப்பட கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்க ஒரு பொண்ணை பார்க்குறாரு. என்ன இந்த டேரக்டருக்கு வேறு பொண்ணே கிடைக்கலான்னு காண்டில் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாம் ஒன்றா உட்காந்து தனித்தனியாக ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ அப்பா கிட்ட மட்டும் ஃபோனில் நெட் இல்லை போல். அதனால் தன்னோட பிளேலிஸ்ட்டை இறக்கிட வேண்டியதுதான்னு ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்து வைக்கிறாரு. ஆத்தி இன்றைக்கி நம்மளை செய்ய போகிறாருன்னு ஹீரோ காதில் கேட்காத மாதிரி ஹெட்செட்டை மாட்டிட்டு உட்காந்துருக்காப்புல. ஹீரோட அப்பா எழுந்து ஒரு குத்து டான்ஸ் போட அது ஹீரோவோட அம்மா உட்காந்து ரசிக்க அண்ணன் என்கரேஜ் பண்ணணும்னு ஒரே கூத்தாக இருக்குது. இவ்வளோ இருந்தும் ஹீரோ அவங்க அப்பா கூட டான்ஸ் ஆட வராததால் ஹீரோட அப்பாவுக்கும் ஹீரோவுக்கும் லைட்டாக முட்டிக்குது. ஹீரோ அவங்க அப்பாவை லைட்டாக மூட் அப்செட் பண்ணி அனுப்பிடுறான். அன்றைக்கி நைட்டு எல்லாம் படுத்து தூங்குறாங்க. அப்போ ஹீரோ தூங்குற ரூமுக்கு மேலே யாரும் நடக்கிற மாதிரி ஹீரோவுக்கு சத்தம் கேட்குது. ஹீரோ சரி போய் பேயை பார்க்குற சீன் வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஃபோனில் இருக்க ஃப்ளாஷ் லைட்டை யூஸ் பண்ணி பேய் எங்கே இருக்குன்னு தேடும்போது பேய் அவருக்கு பின்னாடி நின்று கத்துறதை ஹீரோ பார்க்குறாரு. ஏண்டா டேய், பேய்க்கு என்னடா இது காஸ்டியூமு மேக்கப்பை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே பேய் கத்துறதை வீடியோ எடுக்கிறாரு. நியாயமாக பார்த்தா இந்த சீனில் இவன் கத்தணும், ஆனால் ஏன் இவன் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான்னு பேய் கன்ஃபியூஸ் ஆகி அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. அன்றைக்கி நைட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோ போய் படுத்துறாரு. ஏன்னா நாளைக்கு ஹீரோயின் கூட சீன் ஸ்கூலில். அதான் ஹீரோ லேடிஸ் பாத்ரூமுக்கு எதிராக உட்கார ஹீரோயின் ஹீரோ கிட்ட தனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கூப்பிட இதுக்கு தான் காத்து நின்றுன்னு ஹீரோவும் போய் ஹெல்ப் பண்ண அப்படியே க்யூட் கீர்த்தி சுரேஷ் மாதிரி ஹீரோயின் பண்ண ஹீரோ நானும் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்லி விட டைம் இருந்தால் அடுத்து நம்ம மீட் பண்ணலாம்னா அந்த சீன் அப்படியே முடியுது. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு ஹீரோவை அவங்க அண்ணன் காரில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் காலையில் அவனை ஸ்கூலுக்கு முன்னாடி இறக்கி நடக்க விட்டதுக்காக ஹீரோவோட அம்மா அவங்க அண்ணனோட ஃபோனை பிடுங்கிடுறாங்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காமல் பேய் கூட தனக்கு அடுத்த சீன் இருக்குன்னு வேகமாக வீட்டுக்கு மாடியில் இருக்க அந்த ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பேய் அங்கிள் நான் வந்துட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் பேய் வரல. ஏண்டா என் இன்ட்ரோ சீனில் என்னை வச்சு சிரிப்பாடா காமிக்கிறீங்க? லாரன்ஸ் மாஸ்கிட்ட போயிருந்தா கார்மேகம் சூறாவளி காற்று சிஜிஐன்னு போட்டு மாசாக காட்டி போகிறடா, உங்ககிட்ட போய் வந்தேன் பாடுறான்னு எட்டி கூட பார்க்காம இருக்கார் போல். ஆனால் ஹீரோ சும்மா விடுவாரா? பேய் அங்கிள் நீங்கள் ஏன் வரமாட்டீங்க? இருங்க நான் நல்லா பாடுவோம் அங்கிள், அந்த பாட்டை கேட்டு இன்னொரு தடவை பாடுன்னு ஒன்ஸ் மோர் கேட்டு நீங்களே வருவீங்க பாருங்கன்னு பாட ஆரம்பிக்க நம்ம கோஸ்ட் அங்கிள் கபால்னு முன்னாடி வந்துடுறாரு. ஹீரோ பேய்கிட்ட கை கொடுத்து நான் தான் இந்த படத்தோட ஹீரோ சார், எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அண்ணன் இப்படி, என் ஃப்ளாஷ்பேக் இதுன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உங்களை பற்றி சொல்லுங்களேன், வந்ததுலேருந்தே அமைதியாக இருக்கீங்களேன்னு கேட்க நம்ம பேய் அங்கிள் பேங்கிறாரு. என்னது பேச வராதா? சரி அதை விட்டுறா, நீ எப்படி செத்த? இந்த வீட்டில் தான் செத்தியா? உன்னை யார் கொன்னது? இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு கேட்க பேய் எங்களுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஹோலி ஷிட், என்னமே நீ எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிற, அப்புறம் எப்படி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி ஹீரோயினை இடுப்பில் உட்காந்து டுவேட்லாம் பாடுறதுன்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோட அண்ணன் அங்கே வந்துடுறாரு. அப்போ பேய் அங்கிள் மறைஞ்சிட்டாரு. ஹீரோட அண்ணன் உன்னால தாண்டா நம்ம அம்மா என் ஃபோனை என்கிட்ட பிடிங்கிட்டாங்க, நீ உன் ஃபோனை கொடுன்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ தரமாட்டேன்னு சொல்ல ஹீரோ அண்ணன் ஃபோனை பிடுங்குறான். அப்போ பேய் அங்கிள் அவங்க ஏன்டா எங்கால் மேலேடா கை வைக்கிறேன்னா அண்ணனை தூக்கி அப்படிக்கா அட்டைப்பட்டி மேலே போட்டுறாரு. ஹீரோட அண்ணன் பயந்து அந்த சுட்டு ஓடிடுறாரு. உனக்கு வேணும்டா குமார்னு ஹீரோ அதை நினச்சி சாப்பிடும்போது கூட சிரிச்சிட்டே இருக்காரு. அன்றைக்கி நைட்டு ஹீரோ தன்னோட லேப்டாப்பில் பேய்களை பற்றி டாக்டர் லிசி பேசுகிற வீடியோஸை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட அண்ணன் ஹீரோ ஃபோனில் இருக்க பேய் அங்கிள் வீடியோவை பார்த்துட்றான்.
ஹீரோ ஏன்டா என் ஃபோன் எடுத்தேன்னு கேட்க, இவங்க 2 பேரும் பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பா அங்கே வந்து என்ன விஷயம்னு கேட்க, ஹீரோட அண்ணன் பேய் வீடியோவை அவங்க அப்பா கிட்ட காமிச்சிடுறான். இப்போ ஹீரோட அப்பா இந்த விஷயத்த நமக்குள்ளேயே வச்சுக்கும், அம்மா கிட்ட இது மட்டும் இது சொல்லவே வேணாம்னு சத்தியம் வாங்கிட்டு போய் தன்னோட யூடியூப் சேனலில் ஊருக்கே பப்ளிஷ் பண்ணிடுறாரு. அதே சமயம் டாக்டர் லிசி தான் எழுதின ஒரு பேய் கதையை 4 பேருக்கு முன்னாடி படித்து காட்டிகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் இந்த மாதிரி ஹீரோட அப்பா ஒரு அப்லோட் பண்ண வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவை இவங்க கிட்ட காட்டி, இங்கே பாருங்கள் உண்மையாக பேய் பார்த்தால் ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவங்க அதெல்லாம் சும்மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிடுறாங்க. இங்கே ஹீரோவோட அண்ணாவும் அப்பாவும் அவங்க அப்லோட் பண்ண வீடியோக்கும் 1K வியூஸ் போனதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த நாள் மறுபடியும் அந்த பேயை வீடியோ எடுத்து போட்டு நம்ம இன்னும் வியூஸ் ஏற்றணும்னு அடுத்த நாள் காலையில் எழுந்ததுமே ஃபோனை எடுத்துக்கிட்டு ஹீரோட அப்பாவும் அண்ணாவும் மேலே போய் அந்த பேயை வீடியோ எடுக்கிறாங்க. ஆனால் அங்கே பேய் வரலை. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து, இப்படிலாம் பண்ணால் பேய் வராது, பேய் வரத்துக்கு சில சடங்குகள்லாம் இருக்குது, இருங்க நான் வரேன்னு போகிறாரு. மாடு எதுவும் கூட்டிகிட்டு வர போகிறானோ அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும் போதே ஹீரோ அதோட ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறார். அது என்னன்னா, தன்னோட கிட்டார் திறமையை பேய்கிட்ட காமிச்சு வர வைக்கிறதுக்காண்டி கிட்டாரை வாசிக்கிறாரு. இவன் பாடினாலே கேட்க முடியாது, இதில் கிட்டாரை வேறு வாசிக்கிறானு பேய் அங்கிள் அவர் முன்னாடி வந்துடுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் அந்த பேய் அங்கிளை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா வந்து, என்னது இது, நம்ம வீட்டில் ஏதோ பேய் இருக்கிற மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து நெட்டில் போட்டிருக்கீங்க, இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உண்மைதான், திரும்பி பாருன்றாங்க. அப்போ பேய் அங்கிளை ஹீரோவோட அம்மாவும் நேரில் பார்த்து பயப்படுறாங்க. அந்த வீடியோவை நெட்டில் எடுத்து அவங்க அப்பா போட்டுடுறாரு. அதுவும் பயங்கரமாக ஹிட் அடித்து வியூஸ் பிச்சுக்கிட்டு போகுது. என்னதான் ஹீரோட அப்பா இதை கண்டென்ட் ஆக்கி காசு பார்த்தாலும் ஹீரோட அம்மாவுக்கு இதை நினச்சி பயம் அதிகமாகுது. வீடை காட்டின புரோக்கர் ஆண்டிக்கு கால் பண்ணி திட்டுறாங்க. இதுக்கு இடையில் இந்த கோஸ்ட் அங்கிள் எர்னஸ்டும் ஹீரோட அம்மாவும் இன்டர்நெட்டில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுறாங்க, டிவிலையும் வராங்க. இதனால் இந்த விஷயம் டாக்டர் டிஸ்லிக்கு தெரிய வருது. அவங்க இதை உடனே அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட போய், நாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், இது நாம் மறுபடியும் பார்க்கணும், என்னென்னு பார்க்கணும், ஏன்னா இது ஒரு ஃபேக் வீடியோ கிடையாது, இது வந்து ஒரிஜினல் வீடியோ, நான் இதில் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன், நமக்கு வந்து ஒரு பேயை லைவாக பார்க்குற சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அதெல்லாம் கண்டுக்கல. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக இவங்கள தள்ளிடுறாங்க. லிட்டரலி கழுத்தை பிடிச்சி தான் தள்ளுவாங்க. இங்கே ஹீரோ வீட்டுக்கு பல மக்கள் சூழ்ந்து நிற்கிறாங்க. பேய் அங்கிள் எர்னஸ்ட்டை பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல்லேருந்தும் வந்திருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் ஹீரோட அம்மாவுக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. கோஸ்ட் அங்கிள் எர்னஸ்ட்டுக்கு தான் எப்படி செத்தோம், தான் யார் அப்படிங்கிற எதுவுமே ஞாபகத்தில் இல்லாததால் ஹீரோ அந்த வீட்டில் இருக்க பழைய பொருட்களை வச்சு அவருக்கு ஏதாவது ஞாபகம் வர வைக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஸ்கூலுக்கு போய் அங்கே இருக்க லைப்ரரியில் இருக்க லேப்டாப்பில் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்க, நான் இங்கே இருந்த வீட்டுக்கு பழைய ஓனர் பேர் வந்து எர்னஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், அவர் தான் அங்கே செத்து கிடக்கிறாருன்னு நினைக்கிறேன், அதான் அந்த வீட் டாக்குமெண்ட் எதுவும் அவர் பேரில் இருக்கான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவரால் எடுக்க முடியல. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹேக்கராக மாறி அந்த வீட்டோட பழைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்து தராங்க. ஆனால் அவர் இறந்ததுக்கான டெத் சர்டிஃபிகேட் ஹீரோயின் எவ்வளோ ஹேக் பண்ணியும் கிடைக்கல. சரி, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு ஹீரோயின் லைப்ரரியிலேருந்து தன்னோட பிபியை ஊதிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் அங்கே இருக்க எல்லாரையும் இரிட்டேட் பண்ணி தான் போகிறாங்க. ஆனால் அது ஹீரோ மட்டும் ரசித்து பார்த்துட்ருக்காரு. அப்படியே கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு ஒரு ஃபேமஸ் மீடியேட்டர் ஷோ பண்ணுறாள், அதாவது ஆவிகள் கூட பேசுகிற ஷோ நடத்துகிற ஒரு லேடி இவங்க வீட்டில் இருக்க அந்த கோஸ்ட் அங்கிளை ரிவ்யூ எடுக்கிறதுக்காக வராங்க. இதுவுமே ஹீரோட அண்ணா அப்பாவை தவிர வேறு யாருக்குமே பிடிக்கல. ஏன் நம்ம பேய் அங்கிள் எர்னஸ்ட்டுக்கே பிடிக்கல. ஹீரோட அப்பா ரொம்பவே வற்புறுத்துறாரு. ஹீரோ வந்து எர்னஸ்ட்டை கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளையாடுவோம், எல்லாரையும் பயமுறுத்த சொல்லிவிட்டு எர்னஸ்ட் கிட்ட நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வந்து எல்லாரையும் பயமுறுத்துன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. அந்த மீடியேட்டர் லேடி எர்னஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் அங்கே அவர் வரல. இது வேலைக்காகாது, இவன் ஃப்ராடுக்கார பையன் போலன்னு சொல்லும் போதே அங்கே எர்னஸ்ட் வந்து எல்லாரையும் பயங்கரமாக மிரட்டி விட்டுறாரு. இதில் அந்த மீடியேட்டர் லேடி மட்டும் அசராமல் நிற்குது. எர்னஸ்ட் கொடூரமாக மாறி அவங்கள மிரட்ட அந்த லேடி அங்கேருந்து தப்பிச்சா போதும்னு கண்ணாடியை உடச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போய் விழுந்துடுறாங்க. இதை ஹீரோட அண்ணன் வீடியோ எடுத்து நெட்டில் போட இந்த வீடியோ மில்லியன் கணக்கில் வியூஸ் போக ஆரம்பிக்குது. இதனால் டாக்டர் லீசியை தேடி அமெரிக்கன் கவர்மெண்ட்டே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதே சமயம் ஸ்கூல் பாத்ரூமில் ஒன்ஸ் அகெயின் ஹீரோ அண்ட் ஹீரோயின் மீட் பண்ணுறாங்க. அதில் எர்னஸ்ட் அப்படிங்கிற பேரில் இருக்க அந்த வீட்டோட ஓனரோட டிரைவிங் லைசன்ஸை கண்டுபிடிச்சி அதோட காப்பியை ஹீரோயின் ஹீரோ கிட்ட தராங்க. ஸோ அதனால் அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்ம பேய் அங்கிள் பேர் எர்னஸ்ட் கிடையாது, வேறு யாரோ ஒருத்தர் பேர் தான் எர்னஸ்ட்டு. இப்போ இவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு க்ளூ எர்னஸ்ட் அப்படிங்கிற அந்த பேர் தான். அவரை கண்டுபிடிச்சாதான் நம்ம பேய் அங்கிள் பற்றின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவர் தூரத்தில் இருக்க ஒரு ஊரில் இருக்கார் அப்படின்றதே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவருக்கு சொந்தமாக ஒரு பார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறத, அதாவது கிட்டத்தட்ட 1 மைல் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு தெரிஞ்சு 2 பேரும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எர்னஸ்ட் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அந்த பேய் அங்கிளை கூட்டிகிட்டு பாருக்கு போனால்
அவருக்கு எதனா ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முன்வாசல் வழியாக டாக்டர் லெஸ்ஸி ஹீரோட அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தான் வந்து ஒரு பேய்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற நபரனும் அரசாங்கமே இதுக்கு உதவி செய்ததுன்னும் இப்போது இவங்க வீட்டில் இருக்க பேயை பற்றி தான் பேச வந்ததாகவும் அது ரொம்ப ஆபத்தான பேயினும் இவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஹீரோட அப்பா இவன் நம்ம பழப்பில் கை வச்சிருவா போலன்னு, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம், நீங்கள் கிளம்புங்கன்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக வெளியே போக சொல்கிறாங்க. டாக்டர் லெஸ்ஸி நான் திரும்ப மீண்டும் வருவேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, அதே டைமில் வீட்டுக்கு பின்வாசல் வழியாக ஹீரோ அண்டு ஹீரோயின் கோஸ்ட் அங்கிள் 3 பேரும் பாரை நோக்கி கிளம்புறாங்க. ஆனால் இவங்க வீட்டை சுற்றி தான் ஆளுங்க இருக்காங்களே, இவங்க எல்லாம் இவங்க 3 பேரை பார்த்துட்டு இவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு வழியாக 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் வெளியே மீட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ, உன்னால தான் யார் கண்ணுக்கு தெரியாமல் மறைய முடியுமே, அப்படியே நீ எல்லார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி ஓடி வந்த, முதல்ல மறைஞ்சு போகணும்னு சொல்ல பேய் அங்கிள் மறைஞ்சிடார். இப்போ இவங்க 2 பேரும் கண்ணுக்கு தெரியாத பேய் அங்கிளும் பாருக்கு போய் விசாரிக்கும் போது அங்கே ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. அதில் பேய் அங்கிளும் கூடவே ஏர்னஸ்ட் அப்படின்னு உண்மையான பெயர் கொண்ட ஆளும் இருக்கார். ஸோ இது ஒரு ப்ரூஃபாக வச்சுட்டு பார்க் வழியாக 3 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ குழந்தைங்க விளையாடுற ஒரு விளையாட்டுக்கிட்ட நின்று ஒரு சின்ன பொண்ணை பேய் அங்கிள் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு சில ஞாபகங்கள் வந்து போகுது. இதனால் அவர் எல்லாரோட கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்கிறாரு. ஞாபகங்கள் தெரிய ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பொண்ணை தொடப்போக அந்த பொண்ணு கத்த, இதை அங்கே இருக்க எல்லாரும் வீடியோ எடுத்து நெட்டில் போட்டுறாங்க. எப்படா வாய்ப்பு கிடைக்கும் இந்த பேய் அங்கிளை பிடிக்கலான்னு காத்து நின்று டாக்டர் லெஸ்ஸிக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃபாக மாட்டிக்குது. இதை வச்சு நாம் அந்த ஹீரோட ஃபேமிலியை மடக்கிடலாம்னு வாரண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அதே சமயம் ஹீரோட அப்பாவுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. எதுக்குன்னா, அவரை வெளியே கூட்டிகிட்டு போனது எதுக்கு கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிறது தான் அந்த ப்ராப்ளத்துக்கான காரணம். ஹீரோ பேயை வெளியே கூட்டிகிட்டு போனது தான் தப்பு. ஆனால் ஹீரோட அம்மாவும் ஹீரோவும் சேர்ந்து ஹீரோட அப்பாவை குத்தவாளியாக்கி நிற்க வச்சுறாங்க. எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்கும் போல். அன்றைக்கி நைட்டு டாக்டர் லெஸ்ஸி பேய் பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கன் எடுத்துகிட்டு ஒரு படையை கூட்டிகிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே ஹீரோவையும் காணும், பேய் அங்கிளையும் காணும். ஹீரோவை மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்க ஹீரோயினையும் காணும். 2 பேரும் எங்கேன்னு பார்த்தா ஹீரோவோட அண்ணனோட கார் எடுத்துகிட்டு கோஸ்ட் அங்கிளை கூட்டிகிட்டு செல்ஃபோன்ஸ் எல்லாத்தையும் வீட்லேயே வச்சுட்டு தங்களை யாரும் கண்டுக்க கூடாதுன்னு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இதுக்கு பேர் ஊரை விட்டு ஓடி போகிறதாச்சேடா. போலீஸ் வந்து ஹீரோ வீட்டையே கஸ்டடியில் எடுத்துடுறாங்க. ஹீரோட அப்பா அவங்க அம்மா கிட்ட, பாத்தியாடி உன் பிள்ளை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கான் பாத்தியான்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேய் அங்கிளுக்கு சன்ரைஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எங்கே போகிறாங்கன்னா, அந்த ஏர்னஸ்ட்டுன்னு ஒரு பேர் வச்ச ஒரு ஆள் இருந்தார் இல்லையா, அவரை தான் பார்க்க போகிறாங்க. அது வேறு கிட்டத்தட்ட 100 மைலுக்கு அந்த பக்கம் இருக்குன்னு அவர் வீடை தேடி போகிறாங்க. அப்போ போகிற வழியில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பக்கத்தில் இருக்க சின்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்கே ஹீரோட அம்மாவும் அப்பாவும் நியூஸில் பேட்டி கொடுக்குறத அங்கே இருக்க ஒரு சின்ன டிவியில் பார்க்குறாரு. அது என்னென்னா, கோஸ்ட் அங்கிள் தான் இவங்க 2 பேரையும் கடத்திட்டு போனதாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இவங்க 2 பேர் தான் அந்த அப்பாவி போய் அங்கேருந்து கடத்திட்டு வந்திருக்காங்க. கரெக்டாக இவங்க பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போதே அந்த பெட்ரோல் பங்குக்கு 2 போலீஸ் எதாச்சியாக வராங்க. வந்து பார்த்தா அங்கே இவங்க 3 பேர் இருக்காங்க. அப்புறம் இவங்க எப்படியோ அவங்க கிட்டேருந்து தப்பிக்க ஒரு பயங்கரமான சேஸ் நடக்குது. இந்த சேஸோட டைரக்டர் மட்டும் ஆந்திராகாரம் போல் ட்ரக்குக்குள்ளெல்லாம் புகுந்து போகிறாப்பான். ஆனால் காரை லைட்டாக தான் உடச்சிட்டு எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. இங்கே ஹீரோ வீட்டில் போலீஸ் கூடாரம் போட்டே தங்கிட்டாங்க. ஹீரோட அம்மாவுக்கு கால் பண்ணுற ஹீரோ தான் இருக்க இடத்த சொல்லாமல் தான் பத்திரமா இருக்குன்றதை மட்டும் சொல்லிட்டு வச்சிடுறான். ஆனால் இந்த விஷயத்த கூட ஹீரோட அம்மா போலீஸ்கிட்ட சொல்லலை. இப்போ போலீஸ் எல்லாம் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தேடி மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாரில் வேலை செஞ்ச ஒரு பாட்டி தான் இவங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஒன்று தருவாங்க. ஏர்னஸ்ட்டும் இந்த பேய் அங்கிளும் இருக்கிற ஃபோட்டோவை அந்த பாட்டி நேராக அந்த ஃபோட்டோவோட இன்னொரு காப்பியை எடுத்துக்கிட்டு இந்த ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து ஹீரோ எங்கே போயிருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ பேய் அங்கிளை வச்சு மோட்டல் ரூம் சாவியை திருடி ஒரு ரூம் போடுறாப்புல, அதுவும் ஹீரோயின் கூட. மோட்டல் ரூம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த ஹைவேஸ் போகிற வழியில் இருக்க ஹோட்டல் தான் மோட்டல்னு சொல்லுவாங்க. அங்கே 2 தனித்தனி பெட் இருக்குது. ஆனால் ஒன்று ரொம்ப கேவலமாக இருக்கிறதால ஒரே பெட்டில் 2 பேரும் படுக்க வேண்டிய நிலைமை வருது. ஹீரோ ஒரு மானஸ்தனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், நான் கீழே படுத்துக்கிறோமா நீ மேலே படுத்துக்கோன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் நோ சொல்ல மாட்டான். தன்னோட சோக கதைகளை சொல்லி ஹீரோயினை கரெக்ட் பண்ணிடலான்னு பார்ப்பான். ஆனால் நம்ம பேய் அங்கிள் அதுக்கெலாம் விடாமல் பண்ணிடுறாப்புல. அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயின் ஒழுங்காக தான் தூங்குறாங்க. ஆனால் ஹீரோயினை கட்டி பிடிச்சி மாதிரி தூங்குறாப்புல. ஆனால் இவங்களுக்குள்ள எதுவும் நடக்காமல் நம்ம பேய் அங்கிள் கூட இருந்து பார்த்துக்கிறாப்புல. ஸோ இப்போ இவங்க வந்த காரை போலீஸ் பார்த்துட்டாங்க இல்லையா, இதுக்கு மேலே அந்த காரில் போனால் மாட்டிக்குவங்க அப்படின்னு சொல்லி சேலுக்கு இருக்கிற ஒரு காரை திருடுறாங்க நம்ம பேய் அங்கிளை வச்சு. திருடி ஃபைனலாக அந்த ஏர்னஸ்ட் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அவர் வா அருணாச்சலம் இங்கே தான் வருவேன்னு எனக்கு தெரியும். அந்த பேயா இருக்க ஆள் பேர் வந்து ராண்டி. அவன் என் சகலை தான். அதாவது அவனோட பொண்டாட்டியும் என்னோட பொண்டாட்டியும் அக்கா தங்கச்சிங்க. அவன் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கும்போது இருந்த காம்ப்ளிகேஷனால் அவங்க இறந்துட்டாங்க. ராண்டியால் குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்க முடியல. அதால் எங்ககிட்ட கொடுத்துட்டான். என் ஷர்ட்டையும் டிரைவிங் லைசன்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஏதோ எங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இல்லைனா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு ஜூன் நிலைமை என்ன ஆகுறது. அவன் ரொம்ப மோசமானவன்ப்பா, குடிச்சே செத்துருப்பான், குடிகாரன்னு சொல்ல
சார் சார் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை சார், அவர் ரொம்ப டீசன்ட் ஃபெல்லோ அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்லை இல்லை, ஒருத்தனுக்கு தான் செத்தது கூட ஞாபகம் இல்லைனா அவன் எவ்வளோ போதையில் செத்துருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பார் தம்பின்னு அந்த உண்மையான ஏர்னஸ் சொல்ல, நான் எவ்வளோ கேவலமானவனாக இருந்திருக்கேன் அப்படின்னு பேய் அங்கிள் பக்கத்தில் இருக்க கபோர்டை பிடிக்க அதுலேருந்து ஒரு இரும்பாலான கழுகு பொம்மை கீழே விழுது. ஐயோ இருக்கிறத காட்டிட்டோமேனு பேய் அங்கிள் அந்த உண்மையான ஏர்னஸ் கிட்ட, ஐயா நான் என்னையா இவ்வளோ மோசமாக இருந்திருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்போ அந்த டாக்டர் லிஸ்ஸியும் போலீஸும் நம்ம ஹீரோவையும் பேய் அங்கிளையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எப்படின்னா தெர்மல் கிளாஸு லைட் கன்னுன்னு எதையோ வச்சு நம்ம பேய் அங்கிளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. உலகத்திலேயே பேய் அரெஸ்ட் பண்ண முதல் போலீஸ் அமெரிக்கன் போலீஸ் தான். சாரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். பேய் அங்கிள் மட்டும் வச்சுக்கிட்டு ஹீரோவையும் ஹீரோயினும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் நம்ம கோஸ்ட் அங்கிளை பிடிச்சி வச்சு எக்ஸ்ரே, ஜெராக்ஸு, ஸ்கேனுன்னு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை வச்சு என்னென்னவோ ஆராய்ச்சி பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. பட் இது வந்து டாக்டர் லிஸ்ஸிக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க தான் போய் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணலான்னு அவங்கள வச்சு பார்க்குறாங்க. ஆனால் இவங்க வந்து அவர் இல்லாத ஒரு பாடியை வச்சு அவங்க ரிசர்ச் பண்ண பார்க்குறது டாக்டர் லிஸ்ஸிக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே ஹீரோவை தேடி ஹீரோயின் வீட்டுக்கு வரா. ஹீரோ சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போய் பேசிட்டு வராப்புல, ஏண்டாடே பெட்டில் கட்டி பிடிச்சி படுத்துட்டு ஒழுங்காக பேச மாட்டேன் பிளட்டி ராஸ்கல்னு ஹீரோவை பார்க்க, நான் அப்புறமா வரேன்னு ஹீரோ வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அன்றைக்கி நைட்டு பயங்கரமான மழை பெய்யுது. என்னவோ தான் பொண்டாட்டி தன்னை விட்டு ஓடி போன மாதிரி ஹீரோ மாடி ரூமில் சோகமாக நிற்க, ஹீரோட அப்பா வந்து நாங்கள்லாம் அந்த காலத்துலன்னு ஹீரோவுக்கு சமாதானம் சொல்கிறன்ற பேரில் பேச ஆரம்பிக்கிறார். மனசு ஒரு 5 நிமிஷம் மூச்சு பிடிக்க பேசியிருப்பார். ஆனால் ஹீரோ ஆத்தியும் எப்போ நிறுத்துவான்ற மாதிரி அவரை திரும்பி கூட பார்க்காம வெளியே கண்ணாடியை பார்த்துட்டு நிற்கிறான். அப்புறமா அவங்க அப்பா போனதும் கீழே இறங்கி வரான். அப்போ ஒரு கருப்பு ரெயின் கோட் போட்ட ஆள் இவன் வீட்டுக்குள்ளே புகுந்துடுறான். அந்த சமயம் இந்த பக்கம் பேய் அங்கிளை வச்சு இவனுங்க இன்னும் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ஆள் கழுகு டிசைனில் பேட்ச் குத்தி இருக்கிறத கோஸ்ட் அங்கிள் பார்க்குறாரு. அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இவர் தன்னோட மனைவி இறந்த அப்புறம் தான் பொன் குழந்தையான ஜூனை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. ஆனால் இவர் மனைவியோட தங்கச்சியான இவரோட மச்சினிச்சிக்கு குழந்தை இல்லாததால் அந்த குழந்தைய இவர்கிட்டருந்து பறிக்க அவங்க ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அது என்னென்னா, இந்த பேய் அங்கிளை அவர் குழந்தையோட வீட்டுக்கு வர வச்சு அவரோட குழந்தைய அவங்க கிட்டேருந்து பறித்து இந்த மச்சினிச்சி அவரோட ஹஸ்பண்ட் அதாவது உண்மையான ஏர்னஸ்ட்டை வச்சு இந்த பேய் அங்கிளை ஒரு அவர் கை வைக்கும்போது ஷெல்ஃப்லேருந்து ஒரு ஈகிள் பொம்மை கீழே விழுந்துச்சுல, இரும்பாலான ஈகிள் பொம்மை, அந்த பொம்மையை வச்சு மண்டையில் அடித்து அவரை கொன்னுடுறாங்க. அப்படி கொல்லும்போது இந்த உண்மையான ஏர்னஸ் சட்டையில் ரத்தம் பட்டுருது. அதனால் அவரோட சட்டையை கழட்டி நம்ம பேய் அங்கிளுக்கு மாட்டி விட்டு அவரை கொண்டு போய் அந்த வீட்டோட கார்டனில் இருக்க மரத்தடியில் புதைச்சிடுறாங்க. இந்த ஞாபகம் எல்லாம் வந்ததும் இதை ஹீரோ கிட்ட சொல்லணும்னு அங்கேருந்து கோஸ்ட் அங்கிள் தப்பிக்க ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு டாக்டர் லிஸியும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு கேப்பை பிடிச்சிட்டு ஹீரோ வீட்டுக்கு வேகமாக வராரு. அதே சமயம் இங்கே தூங்கிட்டு இருக்க ஹீரோக்கு கீழே ஏதோ சத்தம் கேட்குது. என்னென்னு வந்து பார்த்தா பின்னாடி கதவு திறந்துருக்கு. உள்ளே பார்த்தா வில்லனான ஏர்னஸ்ட் கன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன நடந்தது அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்கிறான். சொல்லி 50 வருஷமாக மறைச்சி வச்சிருந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னை போட்டு தள்ளினா தான் எல்லாம் சரியாகும்னு சொல்லி ஹீரோவை போட்டு தள்ள பார்க்குறான். எனக்கு என்னையா தெரியும், நீ தானையா சொன்னேன். அவன் ஒரு ஊமையா, அவனுக்கு பேச வராதுயா, அவன் எதுவுமே சொல்லலை, அப்போ நீ தான் அவனை கொன்று இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆமாம் நான் தான் கொன்னேன்னு ஹீரோ சுட வர சத்தம் கெட்டு ஹீரோட ஃபேமிலி இருக்க எல்லாம் எழுந்துடுறாங்க. இந்த ஆள் கையில் இருக்க கன்னை பார்த்தா 6 புல்லட் தான் இருக்கும் போல். ஆனால் அதை வச்சு 10 தடவை அந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் மேலேயும் சுடுறான். யார் மேலேயுமே புல்லட் படலை. எல்லாம் ஒரு இடத்துல போய் ஒளிகிறாங்க. ஹீரோ மட்டும் ஓடி போய் அந்த பேய் அங்கிளுக்கு இடத்துல போய் ஒளிறான். அதே சமயம் ஹீரோட அம்மா போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே ஹீரோவுக்கும் வில்லனான ஏர்னஸ்ட்டுக்கும் சண்டை நடக்குது. அதில் ஹீரோ கீழே விழுந்து வில்லன் அடிக்க போக அப்போ கரெக்டாக பேய் அங்கிள் வந்து ஹீரோவை காப்பாற்றிடுறாரு. இருந்தாலும் அந்த வில்லன் ஏர்னஸ்ட் கீழே இருக்க கண் எடுத்து ஹீரோ சுட போக அப்போ ஹீரோட அப்பா பறந்து வந்து கண்ணாடி வழியாக வில்லனை வெளியே தள்ளி விட்டுறாப்புல. அதோட பேய் அங்கிள் காணாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லா தமிழ் படங்களையும் காட்டுற மாதிரி போலீஸ் கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் வராங்க. வந்து பார்த்தா ஹீரோ ஃபேமிலியில் எல்லாம் கட்டிப்பிடிச்சி நிற்கிறாங்க. எதுக்கு இவங்க கட்டிப்பிடிச்சி நிற்கிறாங்கன்னு பார்த்தா கீழே ஒரு டெட் பாடி கிடக்குது. என்னடா அது டெட் பாடின்னு கேட்டால், சார் இந்த பேய் இருக்கார்ல சார், அவர் தான் சார் மேலேருந்து இவர் கீழே தள்ளி கொன்னார் அப்படின்னு சொல்ல, என்னது அவர் தள்ளி கொண்டாரா? டேய் உங்கள் அப்பா தான்டா உனக்கு மேலேருந்து கீழே தள்ளனா, நீ என்னடா பேய் மேலே பழிய போடுற, அடப்பாவி, சரி ஏன் அவரை கொல்லணும்? சார் அவர் தான் சார் இவனை கொன்னாரு, பாடி கூட பாருங்கள் இந்த மரத்தடியில் கிடக்கு அப்படின்னு சொல்ல தோண்டி பார்த்தா உண்மையாலுமே அங்கே பாடி இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சரி இவன் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் போலன்னு நம்ப முடியலனாலும் நம்பி விட்டுடுறாங்க. அவ்வளோதான், கேஸ் முடியுது. ஆனால் உண்மையாலுமே பேய் அங்கிள் போகலை. அவரோட கடைசி ஆசை என்னென்னா தன்னோட 5 வயசு மகளை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. இப்போ அவங்க வளர்ந்து கிட்டத்தட்ட வயசாயிருச்சு. இவரோட வயசுக்கு ஈக்குவல் வந்துருச்சு. இவர் சாகர வயசோட அதிக வயசில் இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பீச் ஓரமாக ஒரு செட்டப் வச்சு அங்கே பேய் அங்கிளையும் அவங்க பொண்ணையும் மீட்டப் பண்ணி வச்சு அவர் ஆத்மாவை சாந்தியை வச்சு அனுப்பி வச்சிடுறாங்க ஹீரோ அண்ட் ஃபேமிலி.
அவர் சாந்தமாக போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாவுக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறதால நிறைய காசு வந்ததால் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு லிப்லாக் போட்டு கிளம்பலான்னு கூப்பிட்டு லிப்லாக் அடிக்கும்போது ஹீரோ அப்பா குறுக்க வந்துடுறாப்புல. அதனால் லிப்லாக் பாதியிலே கட் ஆனாலும் பரவாயில்லப்பா நீ அடி நான் கிளம்புறேன்னு ஹீரோ அப்பா சொல்கிறாரு. இந்த மனசுடா எடுத்துரிஞ்சு பேசுனேன், எங்கள் அப்பாலாம் எம்ட மாதிரிடா, அதோட அடித்து துரத்திட்டுருவாங்கடா, நீலாம் இருடா நல்லா இருடா அப்படின்னு அதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது படத்தை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.